வசுந்தரா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி புதுசாக ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா தால் மக்னி பண்ணி காட்ட போகிறேங்க. குழந்தைங்களுக்கு புதுசாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தால் மக்னி பண்ணுறதுக்கு மைசூர் தால் இருக்குது பார்த்தீங்களா, சிகப்பு கலரில். இது வந்து உடைக்காத பருப்பு. இதில் தான் தால் மக்னி பண்ணுவோம். இது வந்து ஹிந்தியில் வந்து தால் மக்னின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் வந்துட்டு இதை மிக்ஸு தால்னு சொல்லுவாங்க, மிக்சிங் பருப்பு. இது வந்து உளுந்து பருப்பு. நீங்கள் தேவைப்பட்ட முழு பருப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் உடச்சி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 3/4 கப்பு வடை பருப்பு எடுத்திருக்கேன். இது மூணுலேயுமே ஒவ்வொரு கப்பு நம்ம இந்த மாதிரி 3/4 கப்பு போட்டு குக்கரில் ஊற வச்சுக்கிடலாம் ஒரு 7-8 மணி நேரம். பாருங்கள், வடைப்பருப்பு கடலை பருப்பு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இதுலேயும் 3/4 கப்பு தான் போட போகிறேன். உளுந்து பருப்பு 3 சரி பங்கு அளவுக்கு எடுத்துக்கிடலாம். இந்த மைசூர் தால்லையும் இதுலேயும் 3/4 கப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். ஊறின பிறகு நம்ம குக்கரில் வைப்போம். ப்ரெஷர் குக்கரில் வச்சுக்கிடலாம். இந்த பருப்பை நல்லா 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாங்க. நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஊறினா தான் நல்லா இது நல்லா குக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது வரைக்கும் தேவையான மசாலாவை பார்க்கலாம். தால் மக்னி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி, 3 பச்சை மிளகாய். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கிடலாம். இந்த இஞ்சியும் இந்த மாதிரி சீவிக்கிடலாம். சீவிட்டு எல்லாமே அலசிட்டு மிக்சியில் போட்டு நம்ம தனித்தனியாக வெங்காயம் இஞ்சி ஒன்றா போட்டு அரைச்சிக்குவோம். தக்காளி தனியாக போட்டு அரைச்சிக்குவோம். மிக்சியில் போட்டு கிரைண்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பேஸ்ட் இப்படி தனியாக கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து பூண்டு போடக்கூடாது. பாருங்கள், நான் தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் 2-3 போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம தக்காளி தனியாக இதை தனியாக அரைச்சி வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் அரைச்சிக்கிடலாம். அப்புறமே அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சிக்கிடலாம். ஆனியன் இஞ்சி பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிடலாம். தக்காளியும் அதே மாதிரி அரைச்சிக்கிடலாம். இப்படி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிடலாம். தால் மக்னி பண்ணுறதுக்கு பாருங்கள், அமுல் கிரீமு இது கொஞ்சம் போட்டுக்கலாம் தாளிப்பு போடுறதுக்கு. இது அமுல் ஃப்ரெஷ் க்ரீமு. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிடலாம். அமுல் கிரீமு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மக்கனை தாளி போடுறதுக்கு இதில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்படி சின்னதாக கட் பண்ணி ஒரு கப்பில் போட்டுக்குவோம் தாளிப்பு போடுறதுக்கு. மக்கனில் தான் தாளிப்பு போடணும். இது எண்ணெயில் தாளிப்பு போடக்கூடாது. இந்த அளவுக்கு போதும் மக்கனு. தனியாத்தலை நல்லா வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா நைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தால் மக்னி பண்ணினதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தனியாத்தலை போடணும். தால் மக்னி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். தால் மக்னி பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி அரைச்சி, இது 2மே அரைச்சி தனித்தனியாக வச்சுருக்கோம். கொஞ்சம் தனியாத்தலை, மக்கனை அமுல் மக்கனை 2 ஸ்பூனு, அமுல் கிரீமு 2 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு,
தால் மக்கனி மசாலா 1 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய். பருப்பு வாஷ் பண்ணியாச்சுங்க. நம்ம குக்கரில் ஏற்றிக்கிடுவோம். 7-8 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. சாயந்தரம் நீங்கள் நைட்டில் கூட ஊற வச்சிடலாம். அப்படி டைம் இல்லைன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தீங்கன்னா 8 சீட்டிங்கிற இடத்துல 10 சீட்டி விட்டு நம்ம குக் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் 8 சீட்டி வர வரைக்கும் நான் வைக்க போகிறேன். 8 சீட்டி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கிடுவோம் கேஸு. அப்படி உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக இதை திறந்து பார்க்கணுன்னா இது மேலே ஒரு மக்கு தண்ணி ஊற்றணும்னாக்கா எடுத்து அங்கில் வச்சு இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படி அவசரம் எதுவும் இல்லைனாக்கா இது 1/2 அன் ஹவர் கேஸ் போக வரைக்கும் நம்ம விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இப்போ அர்ஜென்ட்டுன்னா இந்த மாதிரி சிங்கில் வச்சு இப்படி தண்ணி தெளி விட்டுட்டோம்னா பாருங்கள் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணி இதில் இப்படி ஊற்றணும். ஏன்னா அப்படியே நம்ம திறக்கக்கூடாது எப்பயுமே குக்கரை. இப்படி தண்ணி விட்டுட்டோம்னா பாருங்கள் சீக்கிரமாக கேஸ் போயிடுச்சு. அர்ஜெண்ட்டாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிடலாம். இதுக்கு மேலே தண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம உப்பு இப்போ தான் நம்ம சால்ட்டு இப்போ தான் சேர்த்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு பருப்புமே ஹார்டாக இருக்கும். நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம்னாக்கா ரொம்ப நேரம் ஆகிடும் வேகிறதுக்கு. நம்ம இதை நைட்டே ஊற போட்டிருந்தோம்னாக்கா 4 சீட்டி விட்டுருந்தா போதும். ஏன்னா நம்ம இதை இப்போ 2 மணி நேரத்தில் பண்ணுறதுனால ஊற வச்சு பண்ணுறதுனால நான் கம்சு கம்மி 8 சீட்டி விட்டுருக்கேன். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, குக்கு ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு போடலாம். கொஞ்சமாக சால்ட் உப்பை சேர்த்துக்கிடலாம். கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமும் நம்ம தாளிப்பு போடும்போது தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். நீங்கள் நினைக்கலாம் 2 தடவை ஏன் போடணும் அப்படின்னு. நம்ம இது பருப்பு வேகாது இல்லைங்களா, அதனால் நம்ம உப்பு பருப்பு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். கடாய் வச்சு சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மக்கன் சேர்த்துக்கிடலாம் தாளிப்பு போடுறதுக்கு. மக்கன் சூடாகிடுச்சு. இஞ்சி வெங்காயம் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இதை சேர்த்துக்கிடலாம். பச்சை மிளகாயும் அதிலேயே சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். கேஸ் நல்லா ஆனில் வச்சுக்கிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிடலாம். 2-3 நிமிஷம் நல்லா ஆகணும், ப்ரௌன் ஆகணும். இதில் நம்ம இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடலாம். ஆல்ரெடி பருப்புலேயும் சேர்த்துருக்குறோம், அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம் 1/2 ஸ்பூனு. தால் மக்கனி 1 ஸ்பூனு. சீரகத்தூள் 1 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீரகம் போடக்கூடாது, பொடி பண்ணி போட்டுக்கணும். பொடி வாங்கி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு 3-4 நிமிஷத்தில். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. நான் ஆல்ரெடி பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கிறேன், அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவையானா நீங்கள் தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் பச்சை மிளகா போடலின்னா. 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இடையில நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள் தக்காளி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா மக்கன்லேயே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி இதுக்கு தால் மக்கனியை ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு. இந்த தால் மக்கனி கொஞ்சம் கெட்டியாக தாங்க வைக்கணும். பாருங்கள் 1 டம்ளர், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கிடலாம், கொதிக்கிற அளவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம்.
பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கேஸை ஆஃப் பண்ணிக்கிறலாம். நான் இடையில 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை நான் கிளறி விட்டுக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி கிளறி வச்சுக்கணும். ஏன்னா 10 நிமிஷம் ஒரே அடியே வச்சுட்டோம்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிடுவோம். தனியா தழையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். தால் மக்கனி ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து நம்ம ரவுண்டு ஷேப்பில் சப்பாத்தி உருட்டுவோம். இது வந்து முக்கோணம் ஷேப்பில் நம்ம சப்பாத்தி உருட்டி அதில் வந்து நம்ம மக்கன் சேர்த்தி சப்பாத்தியில் நம்ம ரொட்டி சுட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் கிரீமி ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட தால் மக்கனி ரெடி ஆகிடுச்சி. மக்கன் சப்பாத்தி ரொட்டி கூட சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான அசத்தலான தால் மக்கனி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்